தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தாவேக ஆட்சியில் பிஞ்சு பெண் குழந்தைகளிலிருந்து 90 வயது மூதாட்டி வரை பாதுகாப்பில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பள்ளிகளில் தாவேகவினர் ரீல்ஸ் எடுப்பதற்கு கண்டனம் தெரிவித்த அவர்கள் மாணவர்களின் படிப்பை சீரழிப்பதாகவும் குற்றம் சாட்டினர். மின்சார தட்டுப்பாடு, குடிநீர் தட்டுப்பாடு குறித்து பேசாமல் சட்டப்பேரவையில் முதல்வர் ரீல்ஸ் எடுப்பதாகவும் அவர்கள் விமர்சித்தனர். இப்போ பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார், அதுவும் கொடுக்கல. சில திட்டங்கள்லாம் எதுவுமே செய்கிற மாதிரி இல்லை. இப்போ 200 யூனிட் கொடுக்குறேன்னு சொன்னார். சிட்டியில் யாருமே 500 யூனிட்டு ஓடலை, எல்லாம் 1000க்கு மேலே தான் ஓடுது. அதுவும் கொடுக்கல. இப்போ அடிக்கடி கரண்ட்டு போய்க்கினே இருக்குது. அதுவும் இப்போ இந்த ஆட்சியில் வந்த பிற்பாடு எதுவுமே சரியில்லாமல் இருக்குது. பெண்களுக்கு இந்த ஆட்சி வந்த பிற்பாடு ரொம்ப குற்றங்கள் நடக்குது. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. கரண்ட் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னீங்க. அந்த 200 யூனிட் ஃப்ரீன்றதை விலைக்கு சொல்லவே இல்லை. நீங்கள் எப்படி சொன்னீங்க? 500 யூனிட் யூஸ் பண்ணாக்கா அதில் 200 மைனஸ் பண்ணுவேன்னு. சிட்டிக்குள்ளே 500 யூனிட் யூஸ் பண்ணுற மாதிரி எந்த வீடு இருக்குது அதை சொல்லுங்கள். அது ஒரே ஒரு குடிசை மட்டும், அதை மட்டும் வச்சு வாழறவங்களுக்கு அது எலிஜிபிள் இல்லைங்களா? வாக்குறுதி தவறாக கொடுத்துருக்கீங்க, அதை நிறைவேற்ற மாட்டீங்களா சிஎம் சார்? தண்ணியில் காவா கலந்து வருது. அதை நாங்கள் யாருக்கிட்ட சொல்கிறது, எப்படி போய் சொல்கிறது? அது மாதிரி கரண்ட் முன்ன ஆட்சியில் இருந்துச்சு, கட்டாகும் வந்துடும் உடனே. இப்போ அவர் கணக்கில் எடுத்துகிட்டு போகிறாங்க. 4 மணி நேரம் 3 மணி நேரம் கை குழந்தை வச்சுட்டு இருக்கவங்களாம் அதே தாய் மாமனா நினச்சி சொல்கிறேன். பிறந்த குழந்தைங்க ஹாஸ்பிட்டலெலாம் பக்கத்தில் இருக்கலாம் சொல்கிறேன் நான். ப்ளீஸ் அதை மைண்டில் வச்சு கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் இந்த மனுவெல்லாம் எங்கே கொண்டு போய் கொடுக்கணுன்னாவும் சொல்லுங்கள். பாலியல் வன்கொடுமை தொடர்ந்த மணிக்கு இருக்குது. அதாவது பிறந்த குழந்தைலேருந்து வயசானவர்களும் போய்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் சார் அதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு மகளிருக்காக இந்த மகளிர் தான் என்னை நம்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாதுங்க சார். நீங்கள் குழந்தைங்க மனசுலேருந்து எங்ககிட்ட சொல்ல வச்சு அம்மாங்க அப்பாங்க தாய் மாமனங்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. எப்படி விஜய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை நீங்கள் வீண் அடிச்சிட்டிங்க. இப்போ அந்த குழந்தைங்கள்லாம் கற்பழிக்கப்படுறாங்க. இன்னொரு பெரிய வாக்குறுதி மகளிருக்கு என்ன கொடுத்தீங்கன்னா, நான் வந்தால் 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்காக நன்றி. தயவு செஞ்சு உங்கள் 2500 ரூபாய் நான் எதிர்பார்த்து காத்துட்டுருக்கேன். அதாவது எங்களுடைய உரிமை பணம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றியெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் ஓகே. அப்புறம் இப்போ அரசு பள்ளிக்கூடத்துலலாம் போயிருந்தேன். பிள்ளைங்க ஜாயின் பண்ணும்போது போய் பார்த்தேன், சிரிப்பு தான் வருது சார். பள்ளிக்கூடத்துக்குள்ளே சினிமா பாடலாம் பாடுது. அது என்னன்னே தெரில. தேசிய கீதம், தாயின் மணிக்கொடிப்பா அந்த மாதிரிலாம் பாட்டு கேட்டுட்டு இப்போ சினிமா பாட்டு கேட்டால் சிஎம் பாட்டு பாடி உள்ள குழந்தைங்கள வரவே இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. அது தப்பு. குழந்தைங்க விஜய் பாட்டு பாடும்போது டான்ஸ் ஆடுவாங்க. அது பள்ளிக்கூடத்தில் வேணாங்க சார். பள்ளி கல்வித்துறை ரொம்ப சீரழிஞ்சு போய் கிடக்குன்னு சொல்லணும். சினிமா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி விஷயம் உங்கள் உருவப்படுத்த மேலே பசங்களை உட்கார வச்சு வெயிலில் காய வைக்குது, இதெல்லாம் தவிர்க்கணும்னு வேண்டுகோளாக வைக்கிறோம். நீங்களே நேரடியாக தஞ்சை மாவட்டத்துக்கு வாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பூரா விவசாயம் பண்ண முடியாமல் தண்ணி இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டுருக்குறாங்க. பயிர்க்கடனை அனைவரையும் அனைத்து இதையும் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னார் கடனை. ஆனால் 50,000 தான் தள்ளுபடி பண்ணணும்னு இப்போ சொல்கிறாரு. இது எந்த விதத்தில் நியாயம்? விவசாயிகள் ரொம்ப பாதிக்கிறாங்க. எனவே அதை நிவர்த்தி பண்ணணும். கல்வித்துறையிலலாம் நிறைய இது நடக்குது சார். அன்றைக்கி பார்த்தா சின்ன பொண்ணை ஒரு அமைச்சர் தான் கால் அமுக்கிறார். அதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியல சார். எங்கள் குழந்தைங்களே எங்கள் அப்பா அம்மா எங்களை தவிர யாரும் கை வைக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்காதீங்க. உங்கள் கட்சி நிர்வாகிகிட்ட கொஞ்சம் பேசுங்க. இதெல்லாம் தப்புன்னு சொல்லுங்கள். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.